ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரேண்டம் நார்மல் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணி. கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக இருந்ததால் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோ நான் ஆக்சுவலி எடுத்து 1 வீக் இருக்கும். இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்னைக்கான ஃபுட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். மார்னிங் வந்து ரசம் வச்சுட்டு அதையே வந்து மதியானத்துக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் குக் பண்ணவே இல்லை. ஹஸ்பண்ட் தான் குக்கிங் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து மற்ற ஒர்க் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருந்தேன். ஆஃபீஸ் வந்து அன்றைக்கி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் போயிட்டுருக்குது. பிகாஸ் நான் வீடியோ எடுத்தேன் இல்லையா. ஸோ இந்த டேக்கும் முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த பர்டிகுலர் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மழை வந்து இல்லை. ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்களா இல்லையான்ட்டு மேல் செக் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. ஆஃபீஸ் வந்து வந்துதாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேபிள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே வந்து எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். அன்றைக்கி ஸோ மழை வந்து அதிகமாக இருந்தாலே ஏதாவது வந்து ஆர்டர் போட்டு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அப்பப்போ வந்து ஆர்டர் போட்டு வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே டேபிள்லேயே தான் இருந்தது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பால், அப்புறம் வந்து பிஸ்கட் அந்த மாதிரி இருந்தாலே கொஞ்சம் நம்ம வந்து ஓட்டிடலாம். பால் கிடைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம் சென்னை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காலியாகிடும். எதுலேயுமே பால் மட்டும் கிடைக்காது. அப்படியே பால் கிடைச்சாலுமே டேட் வந்து எக்ஸ்பயர் ஆகி தான் இருக்கும். ஸோ ப்ரெட்மே நான் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ அப்படியே நம்ம அப்பப்போ டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சுட்டேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எப்போதுமே வெசல்ஸ் வந்து பிஃபோர் டே நைட்டே வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். பட் இந்த மாதிரி மழை சீசன் அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்டா ஈரத்தில் கை வைக்கிறோம், நின்றுட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 நாளுமே அப்படியே போட்டு வச்சுட்டேன். மார்னிங் தான் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் ஜீரா வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி எனக்கு கிடையாது, என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லி ஃபேட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து ஒரு 2 இன்க்ரீடியன்ட் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பிரியாணி இலை, அப்புறம் வந்து பட்டை, இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 10%ல் வந்து ஒரு 3% ரிசல்ட் வந்து இப்போ தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் கூட இருக்காது. ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜீரா வாட்டர் இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஓகே அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் நான் வந்து இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து குடிக்கிறதில்ல. நான் வந்து எப்போதுமே மில்க்கு, அப்புறம் வந்து எக்கு, இந்த மாதிரி வெயிட் எதெல்லாம் போடுதோ அதுதான் நான் வந்து அதிகமாக எடுத்துப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து ஆல்ரெடி வந்து கொடிக்கயிறு வந்து இருக்கும். ஸோ அதில் தான் துணி எல்லாமே நான் காய வைப்பேன். இதுக்கு முன்னே வாசலில் தான் நான் காய வச்சிட்ருந்தேன். பட் வந்து மேலே மாடியில் வந்து கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கிறதால அப்பப்போ மண், சிமெண்ட் இதெல்லாம் வந்து அப்படியே படிஞ்சிரும். ஸோ அதனாலேயே ரூம்லேயே வந்து இப்போ கண்டினியூஸாக நான் வந்து காய வச்சிடுறேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மடித்து வச்சிட்ருந்தேன். நார்மலாக வந்து இப்போ வெயில் நல்லா அடிக்குது அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ஒரு டெம்பரேச்சர்லேயே வந்து துணி எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும். பட் இந்த மாதிரி வந்து அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக அப்படின்னு இருக்கும்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காய போட்ட துணி கூட அப்படியே அந்த ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தோடு அப்படியே உள்ள பீரோவில் மடித்து வச்சுட்டாலுமே ஸ்மெல் வந்துடும். ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக அப்படியே ஒன்று ஒன்றா எப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகுதோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து மடித்து வைப்பேன். இப்போ கூட ஸ்வெட்டர் தான் நான் வேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அதிகமாக குளிர மாதிரி இருக்குது. குளிர் தாங்கவே முடியல. ஃபேன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியுமே எனக்கு குளிர் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூஸாக ஸ்வெட்டர் வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன். இப்போ உங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 2 கொடி வந்து நான் கட்டி வச்சுருக்கேன். இதிலேயே வந்து துணி ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே காய வச்சுருவேன். விண்டோ கிட்ட இந்த மாதிரி பனியன், ஷார்ட்ஸு, சாக்ஸ் இதெல்லாமே நான் வந்து அங்கே காய வச்சுருவேன். இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ட்ரை ஆனது தான். ஸோ இதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். ஸோ இது போல் நம்ம ரூம்லேயே வந்து கொடி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதிலே வந்து காய வச்சுக்கலாம். வாஷிங் மிஷினில் என்ன தான் நம்ம வந்து ட்ரையர் யூஸ் பண்ணாலுமே கொஞ்ச நேரம் நம்ம காய வச்சு மடித்து வைக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஸ்மெல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவுமே இருக்கும். வெயிலில் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா. ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் தான். எவ்வளோ பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து சுத்தமாக இது பிடிக்காது. அது என்னமோ தெரில, இது வந்து சுத்தமாக நான் தொட்டுக்கவே மாட்டேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து இது பிடிக்கும், சத்துமே கூட. ஸோ அவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து முட்டை தான் வந்து ஊற்றிக்கிட்டேன். எப்போல்லாம் இது பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நான் வந்து முட்டை ஒரு ஆம்லேட்டோ அவிச்சோ நான் வந்து சாப்பிட்ருவேன்.
அன்றைக்கி வந்து லன்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். நார்மலாக வந்து இல்லாமல் ப்ளைனாக அப்படியே ஊற்றாமல் கொஞ்சமாக வெங்காயம், நம்ம மசாலாஸ் வந்து கொஞ்சமாக ஏதாவது நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஆட் பண்ணி எக் மட்டும் நான் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஸோ மார்னிங் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், அவ்வளோ பாத்திரம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி சிங்க்குள்ளே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை ஒன் பை ஒன்னாக பொறுமையாக வாஷ் பண்ணி கீழே இருக்கிற பேஸ்கெட்டில் வந்து நான் போட்டு வச்சுருவேன். இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலுமே இப்போது வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் காம்பேக்டாக கொஞ்சம் சிலதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. தண்ணி வந்து கீழேயே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்து வடிஞ்சு வந்துடுது. அப்பப்போ எனக்கு தோணும் நம்ம அதை வாங்கிக்கலாமோ அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் வந்து இது நல்ல பெருசாக இருக்குது, மொத்தமாக இதிலே நான் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருவேன். சம்டைம்ஸ் வந்து இதுவே ஓகே அப்படின்னுமே எனக்கு தோணும். ஸோ சப்போஸ் வந்து யாராவது நீங்கள் அந்த ட்ரே வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி எடுக்கல, இது எடுத்து ஒரு 2 நாள் இருக்கும். பக்கத்து காம்பவுண்டில் வந்து ஒரு பூனை உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து அப்படியே கூப்பிட்டு பிஸ்கட் வந்து உடச்சி இந்த விண்டோ வழியாக அப்படின்னு தூக்கி போட்டிருந்தேன். பயந்து தான் சாப்பிட்டுச்சு. நான் எங்கே நம்ம அதை அடிச்சிருவோமோ அப்படின்ட்டு. எனக்கு வந்து பர்சனலாகவே கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்துடலாம். ஆலிவேர்லேருந்து லன்ச் பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ்க்காக வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு வந்து பெருசாக லன்ச் பாக்ஸ் மேலெலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்னு தான் இருப்பாங்க. பட் நான் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராண்டில் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களுமே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வித் பாட்டில், வித்தவுட் பாட்டில் 2 டைப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேயே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக்கில். வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணி குடிச்சிட்டு அங்கேயே வந்து வச்சுட்டு வந்துடுவாங்க. பேக்லலாம் கேரி பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக வந்து வித் வாட்டர் பாட்டில் ஆர்டர் போடணும் அப்படின்னு இந்த டைப் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 3 பாக்ஸ் வந்து இதில் இருக்கும். ரைஸு, குழம்பு, பொரியல் இந்த மாதிரி 3 நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். கலர் வந்து 2 கலர் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ அண்ட் ரெட்டு. நான் வந்து ப்ளூ கலர் பிக் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.